ஹே பேச்சுலர்ஸ், சிம்பிளா சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? இதுக்கு தேவை 2 பொருள் தான். தக்காளி, வெங்காயம். அது எண்ணெயில போட்டு வதக்கி மிளகா பொடி போட்டாலே ரெடி ஆயிரும். பட் ஆனா நானு கேப்சிகம் ஒண்ணு அனாதையா கிடந்துச்சு. அதனால அதையும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் இடிச்சும் எடுத்துக்கிட்டேன். ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்தி கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் மிளகாய போட்டு வெங்காயம், தக்காளி அள்ளி போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டுட்டோம். கேப்சிகமையும் அள்ளி போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. வதக்கிட்டு லைட்டா தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சிருங்க. நல்லா வேகறதுக்காண்டி. சிம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் கறி கறி பிடிச்சிடாம இருக்கும். கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் உங்களுக்கு தேவையான சிக்கன் தூள் என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் ஒரு லைட்டா தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சிருங்க. மதுரையில இதை வடச்சட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் யூடியூப் சேனல்ல பார்த்தேன் எல்லாம் வானல் வளர்ந்து சொல்லுவாங்க. அது எந்த ஒரு பாஷைனே தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல காட்டுற மாதிரி ஒரு முட்டையை உடச்சு ஊத்தி மூடி வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்பதான் வேகும் முட்டை பைய, இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த மாதிரி முட்டையில மேல வெள்ளை வெள்ளையா வந்திருக்கணும். நம்ம முட்டை போட்டிருக்கனால லைட்டா பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நல்லா வந்தவொடனே இதை கிண்டி விடாம நான் ஸ்கிரீன்ல பண்ற மாதிரி பரட்டி போடுங்க. அப்பதான் அந்த முட்டை நல்லா அப்படியே பாதி பாதியா இருக்கும். இல்லைன்னா ஃபுல்லா குழஞ்சிரும். இவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.